உச்சநீதிமன்றத்திலே உத்தரவு பெற்று வருகிறார். மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றுகிற சட்டங்களை, ஒருமனதாக நிறைவேற்றுகிற சட்டங்களை, மக்களுக்கான சட்டங்களை கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும். திருப்பி அனுப்பி மீண்டு வந்தால் கையெழுத்திட வேண்டுமே தவிர அதை கிடப்பிலே போடுவதற்கு உரிமை கிடையாது. அப்படி கிடப்பிலே வைத்தால் நீதிமன்றமே அரசியல் சட்டம் தந்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றியதை எல்லாம் சட்டமாக்கும் என்ற சரித்திர சாதனை. நான் சிலிர்த்து போனவனாக பேசுகிறேன். ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றியதற்கு கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் மறுத்த போது நீதிமன்றம் சொல்கிறது, நாங்கள் அத்துமீறி அல்ல, உரிமைகளை கடந்த அல்ல, இன்னொருவர் அதிகாரத்தை பறித்த அல்ல, அரசியல் சட்டம் உச்சநீதிமன்றத்திற்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி அவர்கள் நிறைவேற்றியதை சட்டமாக இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது என்று சொல்லி 10 மசோதாக்கள் நிலுவையில் என்றது சட்டமாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி.